Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில்லை என கூறி அதிகாரியிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சோலூர் பகுதியில் தொழிலாளர் தினத்தையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து சமூக நலத்துறை அலுவலர் ராஜேஸ்வரி கலந்து கொண்டார். அப்போது பொதுமக்கள் தங்கள் ஊராட்சியில் கழிவுநீர் கால்வாய், குடிநீர் வசதி கோரி அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் விவசாய நிலத்தில் கழிவுநீர் கலப்பதாக பெண்கள் சிலர் குற்றம் சாட்டினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் எனவும் அறிவித்துள்ளது.